இன்னைக்கு நம்ம கிரேசியான வித்தியாசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்தா பைக்ல பெட்ரோல் போட்டு ஊத்தி பார்த்துப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்தா அதை வித்தியாசமா கிரேசியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதாவது பெட்ரோலும் டீசலையும் பைக்ல ஒண்ணா கலந்து ஊத்தி பைக்கை ஓட்டி பார்க்க போறோம். ஆமாங்க, அப்படி கலந்து ஊத்தினா பைக் ஓடுதா, அப்படி ஓடுனா எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் தருது, அதே நேரத்துல இது ரெண்டு கலந்து ஊத்துனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்க்குள்ள போயிடலாமா? போயிடலாம். அதுக்காக நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் இருக்கு அண்ட் 1 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. இது ரெண்டையும் இப்ப பாத்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல ஊத்துறோம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் டேங்க் நாங்க கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்குன்றதையும் செக் பண்ணி காமிச்சிடுறோம். எனக்கு ட்ரையா இருந்தா தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகும். பாத்துங்க பாத்துங்கப்பா, ஆன்ல பெட்ரோல் இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு சொட்டு கூட வரல. டேங்க் பாருங்களேன், நல்லா காஞ்சு கிடக்கா. எத்தனை நாள் இது பெட்ரோல் இல்லாம கிடக்கும். என்ன இது வந்து உடப்புக்கு போற வண்டிங்க, அதுல வச்சு தான் செக் பண்றோம். எவ்வளவு வாங்கின வண்டி இது? இது 10,000 வண்டி. ஆமா, ஆக்சுவலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவ் அந்த வண்டி வாங்கியிருக்கு. நீங்க வாட்டு உங்க வீட்டுல நல்ல பைக்ல அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்காதீங்க. இது உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்க அதை பண்ணியே காமிக்கிறோம். ஆமா, நல்ல பைக்ல ஊத்துனேன்னா வண்டி போயிடும். ஆமா, வண்டி போஞ்சு வேற அது என்ன ஆகுன்ற கடைசியில சொல்றோம்னா ஊத்துவோம். பெட்ரோல் ஊத்துறோம். ஊத்துங்க. 1 லிட்டர் ஊத்தியாச்சா? ஊத்தியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஊத்துறோம்? டீசல். டீசல் ஊத்துறோம். டீசல் இது ப்ளூ கலர்ல இருக்குடா. வெளிய பார்த்தா பச்சை கலர்ல இருக்கு. இது உள்ள போறப்ப ப்ளூ கலர்ல இருக்கு. இப்ப பாரு ரெண்டு ரியாக்ட் ஆகி இப்ப கொதன்னு கொதிக்க போகுது. ஓகே, இப்ப டீசலும் பெட்ரோலையும் பைக்ல ஊத்திட்டு இப்ப பைக்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமாங்க, ரைட் ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிக்கிறோம். இந்த தடவை நம்ம மைலேஜ் வீடியோ செக் பண்ண மாதிரி 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறோம்னா ஃபர்ஸ்ட் வண்டி ஸ்டார்ட் ஆகட்டும்பா. ஏய், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஒரே அடியில் அடிச்சிச்சு பாத்தியா? ஐயோ அப்பா, அப்போ பயமா வருதுங்க. நம்ம ஓட்டுற இந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகாதுங்க. இது வந்து ஓட்டல கடி பைக் 10,000 ரூபாய்க்கான பைக்னால அது ஒர்க் ஆகாது. அதனால வந்து போன்லயே ஸ்பீடோமீட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்றதை அதை வச்சு கால்குலேட் பண்றோம். ஓகே, இப்போ ரைடர் ஸ்டார்ட் பண்றோம். வண்டி பறக்குது. வண்டி செம்ம ஸ்மூத்தா ஓடுது. பயங்கரம். செல் பெட்ரோல் போடுறத விட பயங்கர ஸ்மூத்தா ஓடுதுங்க. அங்க பாருங்க, என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் போல. ஆக்சுவலா நம்ம 2 லிட்டர்ல 1 லிட்டர் பெட்ரோல் கலந்துருக்கோம்ல. ஆமா ஆமா ஆமா. அதனால பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் ஓடுமா. அந்த 1 லிட்டர் பெட்ரோல் காலி ஆனதுக்கு அப்புறம் தான் நிக்குமா. இல்ல, அதான் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பெட்ரோலும் கொஞ்சம் இருக்குல்ல, அதனால அது வரைக்கும் நல்லா தான் ஓடும். அது வரைக்கும் அந்த பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓடும்னா நல்லா ஓடும். கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொல்றோம். ஆமா, கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொல்லலாம் தேவையில்ல, நீங்களே பார்ப்பீங்க என்ன ஆகுதுன்னு. புகை வருதான் ப்ரோ? புகை வருதா? ஓகே, நம்ம பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில இருந்து புகை அளவுக்கு அதிகமாக வருதுன்னு சொன்னாங்க. அதனால வண்டியை நிப்பாட்டி இப்போ புகை வர்றதை செக் பண்றோம். ஆக்சிடென்ட் கொடுப்போம். புகை பயமா வருது ப்ரோ. புகை வருது, அங்கே பாருங்க. ஓகே, மறுபடியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா போதா வண்டி? எதுவும் ட்ரபிள் எதுவும் இருக்கா? ட்ரபிள் எதுவும் இல்லை. டீ பிடிச்சிடாதுல? டீயெல்லாம் பிடிக்காது ப்ரோ. அப்படியா? டீசலையும் பெட்ரோலையும் கலந்து போட்டா வண்டியோட உள்பாகங்கள் தான் அடி வாங்குமா. ஸோ அதனால நீங்கள் யோசிக்காம ஓடலாம். ப்ரோ, நீ சொன்ன மாதிரி புகை ஸ்மெல் ரொம்ப கன்றாவே வருது ப்ரோ. இல்லை, ஆக்சுவலாக பெட்ரோல் மட்டும் போட்டு ஓடணும்னா அந்த அளவுக்குலாம் புகை ஸ்மெல் வராது. இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வேற மாதிரி வருது. அத்தாடி. ப்ரோ, எப்படி வண்டி ஸ்மூத்தா ஓடுதா? ஸ்மூத்தா ஓடுதா? நீங்க நார்மலா பைக் ஓட்டுறப்ப லைட் அதனால சர்ன்னு போகும்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரிலாம் போக மாட்டேங்குது. ரொம்ப ஏதோ கஷ்டப்பட்டு போறது நம்மளுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதில் இன்ஜின் ரொம்ப கஷ்டப்படுது ஓட. அது நம்ம வண்டி பழைய வண்டியா, ஏற்கனவே இன்ஜின் நல்லா அடிவாயிருக்கும். இப்போ போட்டது இன்ஜின் சுத்தமா படுக்க போகுது. ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஓடுது. ஓடுது 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 ஓடுது. சூப்பர் சூப்பர். குறைஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிப்போமா? ஓட்டு கூட ஓட்டிப்போம் ப்ரோ. 10 கிலோமீட்டர். 14.4. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14.5 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. 14 கிலோமீட்டர் வண்டி ஓடிட்டு இருக்கு. அதான் பெரிய விஷயம். சூப்பர் சூப்பர். வாங்க ஓட்டம். 21.4 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. சூப்பர் சூப்பர். 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ற ஸ்பீடில் ஓட்டிட்டு இருக்கோம். செய்தி வந்துச்சு.
அப்படியே வண்டியை இப்போ வந்து யூ டர்ன் போட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகிறோங்க. அவ்வளோதான். எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்கு? 35.33 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நம்ம வண்டி 35 கிலோமீட்டரை கடந்து ஓடிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் என்னென்னமோ நடக்குதுங்க. நம்ம யூ டர்ன் போடுறதுக்கு இண்டிகேட்டர் போட்டோம், அந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. ஆமாங்க, நானும் ஒரு சுவிட்சை பிடிச்சி ஆட்டி பார்க்குறேன், ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. வண்டி பூச்சிக்கொல்லி மருந்து வாசனை அடிக்குங்க. அந்த புகை வர்றது வந்து அப்படி இந்த உர வாசம் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசனை அடிச்சிட்டு இருக்கு. வண்டியில் என்னென்னமோ நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் பெட்ரோல் ஓரளவுக்கு தீர்ந்துருச்சு போல, இனிமேல் டீசல் ஆரம்பிக்குது போல, அதனால தான் வாசனை அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது கூட வண்டியில். பின்னாடி இருந்து பைக்கில் வர நம்ம பசங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறாங்க. நானும் ஆஃப் பண்ண மாட்டேன்னா சொல்கிறோம், ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்க. நான் தெரியுது இண்டிகேட்டர் ஓடிட்டு இருக்குன்னு. நான் இங்கே பாருங்க இண்டிகேட்டர் அமர்த்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்கு? 53 கிலோமீட்டர், 53.4 53 ஓடிச்சா? 53.4 கிலோமீட்டருங்க. ஆத்தாடி 53 ஓடிச்சு. ஆக்சுவலாக இந்த பைக்கு நார்மலாக பெட்ரோல் போட்டால் கூட மைலேஜ் கொடுக்காதுங்க. அதானே, டீசலையும் பெட்ரோலையும் சேர்த்து போட்டால் நல்லா மைலேஜ் கொடுக்குது. ஆஃப் ஸ்மூத்தாக ஓடுதா? வண்டி இன்னும் ரொம்பலாம் தளரல, நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு 20 கிலோமீட்டர் ஓடும் போல. ஆமாம், இந்த வண்டி டீசலுக்கு சேர்த்து தான் மைலேஜ் கொடுக்கும் போல. பாப்பா எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. ஓகே வாங்கலாம் வெயிட் பண்ணி. இழுக்குதா ப்ரோ? இழுக்குது பயங்கரமா இழுக்குது. உனக்கே தெரியுதா? எனக்கே லைட்டாக ஃபீல் ஆகுது. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, வண்டி நல்லா கரடு மோடா போகிற மாதிரி தெரியுது. ஆமாம், டப்பு சவுண்ட் வேறு கேட்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி இழுக்கவும் செய்யுது, நல்லா இழுக்குது. அப்போ வண்டி வந்து நிற்க போகுது. எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வண்டியை எடுத்த இடம். அந்த இடத்தையே தாண்டிட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் தாண்டிட்டா இன்னும் வண்டி நிற்கலைங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்? 69.62. 69.64. இதுக்கு முன்னாடி இருக்க ஆக்சிலேட்டர் ஏற்றினா நார்மலாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ஏற்றி காமிச்சிருப்பாங்க. டப்புன்னு ஏதோ வந்து ஜென்ரேட்டரை போட்டால் எப்படி ஓடும். ஆமாம் அந்த மாதிரி ஓடுது. ஏற்ற ஆக்சிலேட்டர் ஏற்றுங்க. ஜென்ரேட்டர் தான், மினி ஜென்ரேட்டர் ஓடுது. ஆமாம், ஓடும் போலேப்பா. என்னப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:35 ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த பெட்ரோல் டீசலும் தீர்ந்த மாதிரி எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ ஓடி இருக்கு? ப்ரோ 81 கிலோமீட்டர் ஓட போகுது ப்ரோ. 81 ஓட போதா? ஆத்தாடி. ஆக்சுவலாக இந்த ஹீரோவும் ஹோண்டாவும் கம்பைண்டாக தயாரிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டான்னு. ஆமாம், ஹீரோ ஹோண்டான்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அந்த வண்டிலாம் நல்லா ஓடும் போலங்க. அதான் பயங்கரமாக ஓடும் போல. அதான் நிற்கிற மாதிரி தெரியலையே, ஜாலியாக ஓடிட்டு இருக்கேன். 1 லிட்டர் டீசல் 1 லிட்டர் பெட்ரோலை போட்டால் ஓடுது. 80 ஓடிடுச்சு அதுக்குள்ளேயும். இது டீசலுக்கும். ஏன்னா நம்ம இந்த வண்டியில் தான் நம்ம ஆல்கஹால்லாம் போட்டு ஓட்டணும், ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஆல்கஹாலை ஊற்றி ஓட்டணும். அதுக்கே ஓடிச்சுன்றப்ப டீசலுக்கு ஓடாத அந்த வண்டி. இந்த வண்டி ஓடும் போல, டீசலை மட்டும் தனியாக போட்டாலும் ஓடும் போல. இழுக்கவே மாட்டேனுங்க, அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கு. அப்பக்கப்போ இழுக்கிற மாதிரி தெரியுது. திருப்பி ரீகெயின் ஆகி அடாப்ட் ஆகி மறுபடியும் நல்லா ஓட ஆரம்பிச்சிருது. நல்லா ஓடுதேன். எப்போ முடியும்னே தெரியல, போய்கிட்டே இருக்கு. பார்ப்போம். சப்போஸ் இந்த மாடல் சக்ஸஸ்னா இனிமேல் இந்த மாடல் வண்டியை நீங்கள் வாங்கிடுங்க.
ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இரவு 6:53 ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் போட்ட பெட்ரோலும் டீசலும் தீர்ற மாதிரி தெரியல, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு இப்போ லேட் நைட் ஆயிடுச்சு. லேட் நைட்னு சொல்ல முடியாது, நைட் ஆயிடுச்சு இல்லையா? இந்த டைமில் நம்ம ஓட்டி கடைசியில் ரிசல்ட் வந்து லைட் இல்லாமல் சொல்ல முடியாதனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டிட்டோம். ரிமைனிங் இருக்க பெட்ரோல் அண்ட் டீசல் மிக்ஸ் இருக்க அந்த கலவை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வாட்டர் கேனில் பிடிச்சி நாளைக்கு காலையில் திருப்பி டேங்க்ல ஊற்றி ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பிடிச்சி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இதுக்கான முதல் பார்ப்போம் வாங்க. வாங்க. ஆனால் இருந்துச்சுங்களேன் இந்த வண்டி வேற லெவல் வண்டிங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லு. இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னா 87.84 கிலோமீட்டர். 87 கிலோமீட்டர்ஸ். அதாவது 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் இவ்வளோ கிலோமீட்டர் தாங்க சில வண்டிலாம் கொடுக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசலும் கம்பைன் பண்ணி இது ஓடிட்டு இருக்கு. அவன் கூட ஏதோ 50 கிலோமீட்டரில் ஏதாவது ஃபால்ட் கிரியேட் ஆயிரும், வண்டி நின்றுன்னு நினச்சா இது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பா இன்னும் வருதுப்பா, பெட்ரோல் வருதுங்க எங்க இருப்பா? உள்ள கலரை பாருங்க. என்னப்பா உள்ள கலரை பாருங்க, என்ன கலர்ல ப்ரோ வருது? மஞ்சள் கலர்ல வருது. மஞ்சள் கலர்ல வருது bro. டீ ஒன்றுமா அவ்வளோதான் தீர போகல. அதில் தான் வரும் கடைசி சுட்டு இல்லை ப்ரோ, அது அப்படி ஒழுகுது ப்ரோ சுட்டு சுட்டா. அவ்வளோதான். தடுத்துட்டே இருக்குடா. நடுவில் டீசல் இருக்கு, ஓரத்தில் பெட்ரோல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 87 கிலோமீட்டர் ஓடி முடிச்சதுக்கப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் டீசலும் கலந்து மிச்சம் இவ்வளோ தாங்க இருக்கு. ஆமா, இந்த கலவையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ml இருக்கும் போலங்க. இந்த 50 ml நாளைக்கு காலையில் திருப்பி பெட்ரோல் டேங்கில் போட்டு வண்டியை ஓட்டுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:46 ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேற்று மிச்சம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டீசல் கலவை, அதை போட்டு வண்டியை ஓட்ட போகிறோம். சூப்பர். ஊற்றிடலாமா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும். இது வர முடியுது வரேன் ப்ரோ. அப்படியே கவுத்திருக்கும். டீசல் கெட்டியாக இருக்கும் ப்ரோ. ஆன் பண்ணிட்டோம், ஜேர்னி கண்டினியூ பண்ணுறோம். ரெண்டாவது பைக் எப்படி ஓடுது? சோக்கா போட்டாலும் ஓடுதுங்க, வேற லெவல்ல ஓடுது ப்ரோ. நீ வேற பெட்ரோல் டீசல் சோக் போட்டு ஓடுற அளவுக்கு ஓடுது பைக்கு. ஆக்சுவலா இந்த வண்டி வேற லெவல் வண்டிங்க. எந்த வண்டியாச்சும் பெட்ரோல் டீசல் மிக்ஸ் பண்ணி இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கா? அதாங்க நம்ம வண்டி ஆல்கஹால்லையும் ஓடுது, எல்லாத்துலயும் ஓடுது. போய் எல்லாத்துலயும் ஓடுது. ஸோ ஹீரோ ஹோண்டா நீங்க எதுக்குங்க பிரிஞ்சுங்க? ஒன்னாவது இருந்திருக்கணுங்க. ஹீரோ ஹோண்டா ஒன்னாவது இருந்தா இந்நேரம் பல மைலேஜ் கொடுத்துருக்கோம், பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கோண்ணா. இன்ஜின்ல இருந்து ஸ்பார்க் பிளக் எதுவுமே டேமேஜ் ஆகலையே ப்ரோ. அதேதான் பயங்கரப்பா. எங்க ஆக்சிடென்ட் கொடுக்குறது அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இல்லைங்க நம்ம பழைய ட்ரிக்கெலாம் இருக்குல்ல, கீழே சாச்சு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுங்க. சாச்சு போடுங்க. அவ்வளோதான், சாச்சு போடுங்க. அவ்வளோதான். அவ்வளோ நேரம் போடணுமாடா? அவ்வளோதான், அப்படி போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இனிமேல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வண்டி ஓடாதுன்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பேஷண்ட் வந்து பொழைச்சிட்டாராலேன்னு செக் பண்ணுறப்ப. ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாவத்தை செத்த பாம்பை போய் அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிறியா? சரியான பொருள். அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோ முடிஞ்சு வாங்க. நம்ம பெட்ரோல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்றதே இப்போ நம்ம டீப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 தடவை அடிச்சு காமிச்சோம், சுத்தமாக எடுக்கலை. சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருக்கு. ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி ப்ரோ வரும்? சொட்டு கூட வரலையப்பா. முடிஞ்சு வச்சு. ஓகே, நம்ம போட்டு ஓட்டின 1 லிட்டர் பெட்ரோலும் 1 லிட்டர் டீசலும் கிட்டத்தட்ட 90.5 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா டீசல் போட்டால் எந்த பைக்கும் ஓடாது, பாதியில் நின்றும். ஆனால் நம்மளோட ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பைக், அதாவது 2000 மாடல் பைக் 90 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது நார்மல் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குமோ அந்த அளவு கொடுத்துருங்க. இது வேற லெவல் பைக்காக இருக்கு. பைக் கண்டிஷனை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, வச்சுக்கிட்டு பிஞ்சிருக்கு. சைலன்சர் அங்கங்க ஓட்டவே செஞ்சிருக்காங்க. சூப்பரா மைலேஜ் கொடுத்துருங்க. இதுக்கு தான் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அட்டையை பார்த்து புக்கு எடை போடக்கூடாது. இந்த வண்டி வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் போல, எதை வேணாலும் போட்டு வண்டியை ஓட்டலாம் போல. வண்டி இன்ஜின் பயங்கர தரமா இருக்குங்க. ஆனா அது வீடியோ கிடையாது. பெட்ரோல் டீசல் போட்டு வண்டி ஓட்டலாமான்றா வீடியோ. இது வந்து இந்த பைக் வந்து செம்மையா ஓடிடுச்சு. அதுக்காண்டி எல்லா பைக் இப்படி ஓடுமான்னு கேட்டா ஓடாது. ஏன்னா பெட்ரோல் இன்ஜின்ல டீசல் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா டீசலை போட்டோம் அப்படின்னா உள்காயங்களை நிறைய ஏற்படுத்திட்டோம். அதாவது வண்டிக்கு உள் பார்ட்ஸை வந்து நிறைய டேமேஜ் பண்ணி விட்டுரும். முக்கியமா சொன்னா பைக்ல இருக்கிற ஃபியூயல்
ஃபில்டர், ஸ்பார்க் பிளக் அண்ட் இன்ஜின் இருக்கு பாத்தீங்கன்னா அதை ஃபுல்லா டேமேஜ் பண்ணி விட்டுரும். இப்படி டேமேஜ் பண்ணாலே உங்க பைக்குக்கு எக்கச்சக்கமா செலவு எடுத்து விட்டுரும். அது மட்டும் இல்லாம டீசலையும் பெட்ரோலையும் சேர்த்து போட்டு ஓட்டுனீங்கன்னா புகையை கக்குன்னு கக்கும். அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் பயங்கரமான பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். நீங்களே பார்த்திருப்பீங்க கடைசியில எவ்வளவு புகை கக்குச்சு பாத்தீங்களா? புகை வண்டியை விட அளவுக்கு அதிகமா கக்குச்சு. சோ டீசலையும் பெட்ரோலையும் போட்டு வண்டியை ஓட்டலாமா? ஓட்டவே கூடாது. இது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மட்டும் அதை நாங்க உங்களுக்கு பண்ணோம். இதை நீங்க எதுவும் வீட்ல ட்ரை பண்ணாங்க. உங்க பைக்குக்கும் டேமேஜ், என்விரான்மெண்ட்டுக்கும் டேமேஜ். பெட்ரோலை வாங்காம 10 ரூபா மிச்சம் பண்றேன் டீசலை போட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா இன்ஜின் டேமேஜ் ஆகி பலாயிரக்கணக்கான ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். சோ பெட்ரோல் பைக்ல பெட்ரோல் போட்டு விடுங்க, டீசல் கார்ல டீசலை போட்டு விட்டுங்க. ஆனா மாத்தி போட்டீங்கன்னா அது உங்க கார்ல பைக்கே டேமேஜ் பண்ணி விட்டுரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வேற லெவலுக்கு தோணுச்சுன்னா அது போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேடாமி. Bye.